நான் மன்னவனோடு வாழ்ந்தது கிடையாது. நான் கூறிட்டு நாள்வராக கொண்டவனோடு நான் வாழ்ந்தது கிடையாது. ஏமா செத்துக்கு திட்டனா எப்படி இல்லையம்மா? என்ன காரணம்? நான் மலையிட்டு மனவாளன். அதாவது உலகம் 56 தேசத்து மன்னர்களை வரவழைத்து இந்த மன்னர்களே யார் உனக்கு பிடிக்கும் அப்படி என்று என் தந்தையாகப்பட்டவர் யார் உனக்கு பிடித்திருக்கிறது அன்னவர் கழுத்தில் மாலையை போடுகிறார். இப்படி 56 தேசத்து மன்னர்களிலும் ஒருவர் மட்டும் சூரிய ஒளி எப்படி உதித்து வந்தா எப்படி பிரகாசமா தக தக தகன்னு மின்னும் அது போல இருந்தார்கள். அப்படி இருந்தார்கள் அண்ணன் விரும்பல அசைக்கொண்டு இப்பேற்பட்ட அழகான மன்னவரை தான் நாம் மணக்க வேண்டும் என்று அவர் கழுத்திலே நம் மாலையை போட்டேன். அப்படி போட்டவுடன் அண்ணவரோடு கணவரோடு அண்ணன் நாட்டுக்கு சென்றோம். அண்ணன் நாட்டுக்கு சென்ற உடனே தண்ணீருக்கு சென்ற வேலையிலே இப்பேற்பட்ட சேர்ப்பாகனுக்கு இப்பேற்பட்ட ஒரு அழகான மங்கை ஒரு நாட்டின் மன்னனுடைய மகளாகப்பட்டவள் தேர்பாகன். இப்போ இடிமொத்தா இப்பேற்பட்ட தேர்வாகனுக்கு இப்பேற்பட்ட ஒரு மனைவி அமைந்து விட்டதே. அப்படி கூறிய உடனே அறியாத புத்தியிலே தெரியாமல் செய்து விட்டோம் அப்படி என்று இனிமேல் எங்களிடத்திலே வாழக்கூடாது என்று நான் அந்த இடத்திலே கிளம்பி விட்டேன். அவர் என்ன செய்தார்? முந்தானியை பிடித்தார். அவர் பிடித்ததோடு எந்த இடத்துல பிடிச்சாரோ அந்த இடத்துல முந்தானை கிழிச்சு எடுத்துட்டு இனிமேல் நமக்கு ஆகாது என்று அன்னைக்கு என் வீட்டுக்காரரோடு பிரிஞ்சு வந்தாலும் அப்படி இருந்தாலும் ஏமா இதெல்லாம் கேட்கலாமா? புருஷனை விட்டு பிரிஞ்சு வந்த பொம்பளைக்கு முந்தானி கிழிச்சு கிழிச்சு கலாச்சி விட்டு வந்துட்டியா? உனக்கு எப்படிமா புள்ள இருக்குன்னா என் வாயால கேப்பம் அவரா? அந்த பாவம் அவனுக்கு என்னத்துக்கு? எனக்கு ஒரு புள்ள இருக்குது. என்னமா அநியாய கொலையாலமா இருக்குது. ஏம்மா புருஷனே வேணாம்னு முந்தானி கீழே கிழிச்சு கலாச்சிட்டு நீங்க வந்துட்டீங்க. ஏம்மா கணவனே வேணாம் என்று வாழ்ந்த பிள்ளைக்கு எப்படி கண்ணையும் புள்ள இருக்கும்? எப்படி புள்ள பிறந்தது கேக்குறீங்க? ஆண்கோழியும் கோழியும் தான் எருவணிஞ்சு முட்டை போடுமா? நீ எப்படிமா முட்டை போட்ட? அதாவது ஒரு நாள் நல்லா அயர்ந்து நித்திரையாகி கொண்டிருந்தேன். அதாவது மூதேவி வந்து எனக்கு அதிகமா சூழ்ந்துருச்சு. அப்படி ஒளிந்து கொண்டிருக்க வேலையில் தன்னை ஏறியாம நான் தூங்கிக்கிறது இல்லையா? அந்த நேரத்துல வந்து அவன் என்னை சேர்ந்து விட்டு போயிட்டாண்டி அந்த தேர்ப்பாக. உங்களுக்கு தெரியாமலே வந்து உங்களை சேர்ந்தார். சரியம்மா. அதனால எனக்கு ஒரு பிள்ளை என்னமோ தெரியல. எனக்கு ஆகாத தூக்கமா ஆயாசமா வருது. சற்று படுத்து உறங்கட்டுமா? அடுத்துமா பஞ்சனையில படுத்து ஊம்புமா? பொண்ணு
என் பொண்ணு அம்மா நீ சிறப்புடனே அம்மா நீ குலக்கு ஏமா அழுவுற? ஆமா. ஆகாத சொப்பனம் கண்டாய் எப்படி அம்மா அதாவது மாலை வரக்கண்டு சீரு வரக்கண்டு கோடி வரக்கண்டு பேப்பட்ட கனவுகளை எல்லாம் கண்டேறி அம்மா அம்மா அம்மாடி அம்மா கனவு கண்டது சொல்றீங்களே முன்ஜாமத்துல கனவு கண்டியா பிஞ்சாமத்துல கனவு கண்டியா அம்மாடி அம்மா அம்மா பிஞ்சாமத்தில் நான் கனவு கண்டேறி அம்மா ஆஹா அம்மா அப்ப முன்ஜாமத்துல இல்ல. பிஞ்சாமத்தில் கிடையாது முன்ஜாமத்துல இல்ல இல்லையா அதனால முன்ஜாமத்துல கனவு கண்டிருந்தா யாருக்கு தெரியுமா? யாருக்கு முன்ஜாமத்துல கனவு கண்டிருந்தா அண்ணன் தம்பி வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு தப்பு நேரம், சரி அவங்களுக்கு குறை ஏற்படும். சரி. பிஞ்சாமத்துல கனவு கண்டிருந்தா புருஷ மட்டுக்கு ஆகாது. புருஷனுக்கா ஆமா. சாவட்டும் சாவட்டும் ஏம்மா நம்ம அப்பு மட்டும் கஷ்டம்னா தானே நாங்க ஏங்கியாலும் அந்த ஆளுக்காரன் சத்தா அண்ணனுக்கு ஒரு குரல்னா என் மனசு பதைக்கும் ஆமா. என் அப்பனுக்கு ஒரு குரல்னா என் மனசு பதைக்கும் சரி. அவனே ஆகாதவன் ஆமா தேரோட்டிப்பாங்க தேரோட்டி. ஈரசாரி இடிகுணத்தான் ஆமா. அப்பேற்பட்டவன் இருந்தா என்ன போனா என்ன சத்தா நமக்கு சாவுட்டு நீ சாவுட்டு யாரு சாப்பிட்டுங்க அப்படியா அந்த ஆளுக்காரன் சாவுட்டும் நீ தோழி அல்லவா ஆமாம்மா பாடி ஐயா பொன்னுருவி மாலைக்கு வந்துட்டோம் ஆ இந்த பொன்னுருவி இருந்தா ஆ உன் கணவனாகிய கண்ணன் வந்திருக்கிறார் போய் சொல்லுவோம் அப்படியே ஆகட்டும் பாக்கிறதுக்கு உங்க புருஷனாகிய கண்ணு வந்திருக்கிறாருமா யாரு யாரு? யாரு? அடி உரைக்க மாட்டேங்குதுமா. அங்க பாரு ஆ கர்ணங்கிற வார்த்தையை காதுல விட கூடாது கேட்கக்கூடாது. ஆமா சரி. இன்னொரு தடவை வந்தா சாட்டை இப்படி விழுந்துச்சு ஆ. தலையை கீழே விட்டு காடு சேர்ந்து அடி விடுவோம் இருக்கிற உயரத்துக்கு போன குட்டி அப்படியே போடுச்சு ஏன்னா என்ன நடந்தது ஐயா உங்களுடைய பேரே நம்ம காலம் கேட்கணும்னு சொல்லுது ஆள் நக்கறதுக்கு வந்து அப்படியே போட ஆள் தரான்னு சொல்லிச்சா அவ கேட்டாரா நீ கேக்குறியா அவத்தான் சொன்னான் டேய் ஓய். என்னதான் இருந்தாலும் மாலையிட்ட மன்னவன் ஆ. தாலி தெரித்த கணவன் ஆ. கர்ண மகாராஜன் வந்திருக்கிறாரு ஆ. உன்னிடத்துல ஒரு வார்த்தை பேசணுமான்னு போய் சொல்லு சொல்லிவிட்டு வாங்க அம்மா சரி வேற சும்மாடா அம்மா எவனையும் அடிக்க மாட்டாங்க நினைச்சிருக்கியா? இல்ல இல்ல நான் தாங்க மாட்டேன் கண்ணே மாலையிட்ட மன்னவர் தாலி தரித்த மன்னவர் உன்னை ஒரே ஒரு விஷயம் ஒரே நிமிஷத்துல பேசிப்பாரு அன்னைக்கே ஆவாதுக்கு முன்னாடி கிழிஞ்சு போட்டு டக்குன்னு வந்தவன் நான். ஆமா, தெரியுதா ஐயோ அந்த படு வந்த வழியை விட்டுட்டு ஆ. வராத வழியை திரும்பி பார்க்கறவங்க திரும்ப போய் ஆ. போயிடா ஓடி போட்டான் நாளை காட்டா போட்டான்
வார்த்தை சொன்னதுக்கு கேட்கல. இப்ப நான் சொல்ற வார்த்தை அவகிட்ட போய் சொல்லு. சொல்லுங்க. ஒரு குலக்காய் சுடர் பங்காளிகளோடு சமராய யுத்தத்துக்கு போறாரா, கைவிட்டு ஒரு தாம்பலம் கொடுத்தால் சென்று வருகிறாரா அப்படின்னு போய் சொல்லு. போ சொல்லுங்க. போடா. அம்மா அம்மா அம்மா.